ஜூல்ஸ் ஒரு புது பெயிண்டிங் பண்ணலாம்னு செம்ம பிளான்ல இருக்கா. ஜூல்ஸ் கூட ஒரு ரூம்மேட் இருக்கா. ஜூல்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட், அவகிட்ட காசு கம்மியா தான் இருக்கும். அதனால அந்த ரூம்மேட் ஒரு ஐடியா கொடுக்குறா. நிறைய ரிச் பார்ட்டிங் டேட்டிங் கூட்டிட்டு போக ரெடியா இருக்காங்க. அவங்களே எல்லா செலவையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றான். ஜூல்ஸுக்கும் இது ஒரு நல்ல சான்ஸா தெரியுது. அப்படியே சுகர் டாடிங்க கூட டேட்டிங் போக ஆரம்பிக்கிறான். செம்ம காசு வரதுனால அவங்க பண்ற விசித்திரமான விஷயங்களை கூட ஜூல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். ஜூல்ஸ் நிறைய பேர் கூட டேட்டிங் போனாலும் கடைசியில எல்லிஸ்னு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட செட் ஆயிடுறான். ஜூல்ஸோட எல்லா செலவையும் இப்ப எல்லிஸ் தான் பாத்துக்கிறாரு. எல்லிஸ்க்கு குடும்பம் இருக்கு, ஆனா அவரோட பொண்டாட்டிக்கு இவருக்கு இருக்க பலவீனம் புரிஞ்சிருக்கு. ஜூல்ஸ் மாதிரி பொண்ணுங்க தான் இவரோட வீக்னஸ். இதெல்லாம் பார்த்துட்டு ஜூல்ஸ் இப்ப எதுக்கு காலேஜ் போகணுமான்னு யோசிக்கிறான். நினைச்சு பார்க்காத அளவுக்கு காசு வரதுனால மற்ற கிளைண்ட்ஸ் எல்லாரையும் கட் பண்ணிட்டு அந்த டாக்டர் மட்டும் பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஆளுக்கு திருநங்கைங்க கூட இருக்கப்போ சில விசித்திரமான ஆசைகள் இருக்கு. ஸ்ட்ரிப் கிளப்ல ரூவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. இப்ப அவ பொண்ணுங்களை மட்டும் மேனேஜ் பண்ணல, கூடவே கன் பிசினஸையும் பார்க்கறா. யாருக்கு துப்பாக்கி வேணும்னாலும் நேரா இவகிட்ட வரலாம். அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாம் ஹெவி ஐட்டம், ஆனா எல்லாமே 3D பிரிண்ட் பண்ணது. அதனால சீரியல் நம்பர் எதுவுமே இருக்காது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவ கார்டல் மெம்பர்ஸ்க்கு வித்துட்டு இருக்கா. 90% கன் எல்லாம் அமெரிக்கா விட்டு மெக்சிகோவுக்கு தானே போகுது அப்படின்னு சொல்லி ரூ அவளையே சமாதானம் பண்ணிக்கிறா. ரூ கமிஷன் பேசிஸ்ல தான் வேலை பார்க்கறா. இப்போதைக்கு அவதான் அந்த மாசத்தோட பெஸ்ட் எம்ப்ளாயி. ஆலமோ அவகிட்ட இப்படியே உன் வேலையை காட்டு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரூ, ஒரு லெவலுக்கு மேல காசு வந்ததும் நான் இந்த வேலையை விட்டுட்டு உருப்படியா ஏதாவது லீகல் பிசினஸ் பண்ண போயிருவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஆலமோ செம கடுப்பாகி, அப்ப நான் பண்றது லீகல் இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆரம்பத்துல லாட்ரி கூட இல்லீகல் தான், அப்புறம் தானே லீகல் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. கடைசியா ஆலமோ ஒன்னு சொல்றாரு, இந்த உலகத்துல பவர் தான் முக்கியம், காசு சம்பாதிக்கிறதும் ஒரு வகை பவர் தான். திடீர்னு ஸ்ட்ரிப் கிளப்குள்ள ஒரு பன்றி வந்து அங்கங்க ஒண்ணுக்கு அடிச்சிருது. ஆனா ஆலமோ அவரோட தங்க ரிவால்வரை வச்சு அதை அங்கேயே சுட்டு தள்ளிறாரு. ஆலமோ, லோரிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ரூ, லோரி கிட்ட பெலாடின்னு ஒரு கிளி இருக்கு, அதுதான் அவளுக்கு உலகமே அப்படின்னு சொல்றா. அப்புறம் ரூ ஜூல்ஸ் வீட்டுக்கு போய் காசை கொடுத்து, இனிமே நான் தான் உன்னோட சுகர் டாடி அப்படின்னு சொல்றான். நேட் மற்றும் கேசியோட கல்யாணத்துக்கு ரூவுக்கு இன்விடேஷன் வருது. கூட ஒருத்தர் கூட்டிட்டு போலாம்ங்கிறதுனால ஜூல்ஸையும் வர சொல்றான். கல்யாணத்துல ஜூல்ஸ் ஒரு கவுன் போட்டிருக்கா. அது எப்படின்னா ஒரு சின்ன காத்து அடிச்சா கூட உடம்ப விட்டு நழுவிடுற மாதிரி இருக்குது. மேடியும் எல்லாரும் தன்னையே பார்க்கணும்னு ஒரு செம கிளாமரான பச்சை கலர் ட்ரெஸ்ல வரா. நேட்டோட அம்மா மார்ஷா ஜூல்ஸை பார்த்துட்டு யாரு இவ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரம் காலுக்கும் ஜூல்ஸுக்கும் இடையில ஒரு ஐ கான்டாக்ட் நடக்குது. கல்யாணம் பண்ணிக்க போற பையனை காணோமேன்னு கேசி அங்க பயங்கரமா பேனிக் ஆயிட்டு இருக்கா. நேட் பாத்ரூம்ல பயத்துல ஷவர்ல நின்னு வாந்தி எடுத்துட்டு இருக்கான். அவனோட மாப்பிள்ளை தோழர்கள் அவனை தேத்தி ரெடி பண்ண பாக்குறாங்க. கேசி இப்போ மேடைக்கு வர தயாராகிட்டு இருக்கா. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. கேசியோட அம்மா அவகிட்ட, எனக்கு என் கல்யாண நாள் நல்லா ஞாபகம் இருக்கு, ரொம்ப அழகான நாள். ஆனா அப்புறம்தான் யோசிச்சேன், உன் அப்பா கூட அன்னைக்கு ஜோடியா போனது நான் எடுத்ததுலயே ஒரு மோசமான முடிவுன்னு. உன் அப்பா கூட நான் கடைசியா சந்தோஷமா இருந்த நிமிஷம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு கேசி கண்ணு கலங்குறா. ஏற்கனவே நேட் கூட கல்யாணம் பண்றதுல அவளுக்கு ஒரு பயம் இருக்கு. இப்போ அவ அம்மா சொன்னது அவளை இன்னும் அப்செட் ஆக்கிடுச்சு. ஒரு வழியா அவங்களுக்கு கல்யாணம் முடியுது. அவங்க கிஸ் பண்ணும்போது எல்லாரும் கத்தி ஆரவாரம் பண்றாங்க. அப்புறம் புருஷன் பொண்டாட்டியா கை கோர்த்துட்டு வரும்போது எல்லாரும் வாழ்த்துறாங்க. நேட்டும் கேசியும் போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது ரூவுக்கு ஆலமோகிட்ட இருந்து கால் வருது. அதனால அவ அங்கிருந்து கிளம்புறா. லோரி வீட்ல வெயினும் ஃபேவும் ஒன்னா இருக்காங்க. லோரியோட பாய் ஃப்ரெண்ட் ஃபேவு கிண்டல் பண்றான். இது வெயினுக்கு கொஞ்சம் கோவத்தை தருது. அப்போ லோரி உள்ள வந்து ஆலமோ மெசேஜ் பண்ணதா சொல்றாங்க. எங்களுக்கு இன்னும் சரக்கு வேணும், ரூ அங்க அனுப்பி வைக்கிறோம், அவ வந்து வாங்கிப்பா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு வெயின், நாம ஏன் ரூவை கடத்தக்கூடாது அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு லோரி, ரூ மறுபடியும் நம்ம கிட்ட வர்றது நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் முடிஞ்சு இப்போ ரிசப்ஷன் நடக்குது. கேசியும் நேட்டும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ கால் மைக் எடுக்கிறாரு. நேட் அவனோட தம்பி கிட்ட, ரெடியாரு, அப்பா ஏதாவது தப்பா பேசினா உடனே மைக்க புடுங்கிடு அப்படின்னு சொல்றான். கால் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னை பத்தி நீங்க எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டு இருப்பீங்க, ஆனா என் பையன் தான் இருக்கிறதுலயே பெரிய வின்னர். இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம். கால் அப்படியே தொடர்ந்து, உன் பொண்டாட்டிய பாரு, இந்த ஹால்ல இருக்கிற யாராலையாவது இவனை விட ஒரு பெட்டர் பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்க முடியும்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு.
ஜூல்ஸ் பார் பக்கம் போறா, அங்க கால் இருக்கிறத பாக்குறா. அவங்களோட வீடியோ எடுத்ததுக்காக கால் ஜூல்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அது வெறும் எங்க ஆசைக்காக எடுத்ததுதான், வெளியே விடணும்னு இல்ல அப்படின்னு சொல்றாரு. கால் அரெஸ்ட் ஆனப்ப போலீஸ் ஏன் தன்னை தேடி வரலன்னு ஜூல்ஸ் கேட்கிறா. அதுக்கு அவரு, போலீஸ் என்ன வேற ஒரு வீடியோ மேட்டர்ல தான் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஜூல்ஸ் இருந்த அந்த வீடியோ போலீஸ் கிட்ட போகவே இல்லைன்னு சொல்றாரு. அப்பதான் நேட் அந்த வீடியோவை அழிச்சிட்டான்னு ஜூல்ஸ்க்கு புரியுது. கால் அவகிட்ட நீ பார்க்க செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போகும்போது விசில் அடிக்கிறாரு. ஆலமோ சொன்ன வேலையா லோரி வீட்டுக்கு ரூ கார்ல போயிட்டு இருக்கும்போது ஃபெஸ் கிட்ட இருந்து போன் வருது. ஃபெஸ் தான் பார்க்கோர் பண்ணி ஜெயில இருந்து தப்பிக்க போறதா சொல்றான். அதுக்கு ரூ கிண்டலா, நீ எப்போவாவது ஜெயில் உடைச்சு வெளியே வந்தா சொல்லு, நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ரிசப்ஷன்ல மேடி அவங்களையே முறைச்சிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு நசீம் அங்க வராரு. நசீம் வந்து மத்தவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டி இருக்கும்போது இப்படி காசை தண்ணியா செலவு பண்ணி பார்ட்டி வைக்கிறது முட்டாள்தனம்னு உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்கிறாரு. இதை விட கொடுமை என்னன்னா, நேட்டோட ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க நேட்டுக்கு நிறைய காசு கொடுத்துருக்காங்க. நசீம் அங்க இருக்கிற ஒவ்வொரு காஸ்ட்லியான சாப்பாட்டையும் காமிச்சு அசிங்கப்படுத்துறாரு. கேசி யாரு இவரு அப்படின்னு கேட்கும்போது, நசீம் நான் நேட்டோட ஃப்ரெண்டா இருந்தவன், ஆனா இனிமே அவனோட தூக்கத்தை கெடுக்க போற எதிரியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நேட்டை மிரட்டிட்டு நசீம் அங்கிருந்து கிளம்புறாரு. கேசியும் நேட்டும் அவங்களோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. நேட் அவகிட்ட சிரிச்சுட்டே இரு, எதையும் நினைச்சு பயப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் நேட் நாம செலவை கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றான். டான்ஸ் ஆடும்போது நேட் ஒரு கயிறு போட்டு இழுக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணி அவளை அவன்கிட்ட இழுக்கிறான். கேசிக்கு அழுகையா வருது. ஏன்னா அவளுக்கு ஏழையா வாழ்றதுல சுத்தமா இஷ்டம் இல்ல. நேட் நல்லா நடிக்கிறான். ஆனா கேசி அந்த டான்ஸ் முழுக்க அழுதுடுவாளோங்கிற நிலைமையில தான் இருக்கா. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து கடுப்பான மேடி பாதியிலேயே கல்யாணத்தை விட்டு கிளம்புறா. இன்னொரு பக்கம் நேட் தன் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஃப்ரெட்டிய சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா அவன் தான் காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். நேட் சொல்றான், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு அபூர்வமான பூ இருக்கிறதுனால கவர்மெண்ட் பெர்மிட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பூவை அங்கிருந்து மாத்துற வரைக்கும் வேலையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். அதோட ஃப்ரெட்டி கிட்ட எல்லாம் பாத்துக்கலாம், முதல்ல உன் பொண்டாட்டிய வாயை மூடிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்றான். ஃப்ரெட்டியோட பொண்டாட்டி கேசி கிட்ட வந்து, நாங்க எங்க பிள்ளைங்களோட காலேஜ் ஃபண்ட் எல்லாத்தையும் இதுல தான் போட்டிருக்கோம் அப்படின்னு புலம்புறா. ஆனா கேசி அதையெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல. நேட் வெளியே வந்து ஜூல்ஸை பாக்குறான். அவ வந்தது தனக்கு சந்தோஷம்னு சொல்றான். கேசிக்கு அவ புருஷன் ஏழை ஆகிடுவானோங்கிற பயம்தான் அதிகமா இருக்கு. நேட்டை பார்த்து கத்திட்டு ஒரு பாட்டில திறக்க ட்ரை பண்ணும்போது அந்த கார்க் நேட்டோட மூஞ்சிலேயே அடிச்சிருது. நேட்டோட தம்பி விடுடா, இது தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான்னு அவனை சமாதானப்படுத்துறான். லோரி வீட்டுக்கு போற வழியில ரூ பிஷப்பை மீட் பண்றா. அவன் அவ கூடவே வரான். அவங்க லோரி வீட்டுக்கு போனதும் வெயின் ஒரு ஷார்ட் கன்னோட வெளியே வரான். பிஷப் அசால்ட்டா தன் ஜாக்கெட்டை கழட்டி தன் கண்ணை அவன் கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் ஜாக்கெட்டை போட்டுக்கிறான். வீட்டுக்குள்ள போனதும் பிஷப் சொல்றான், நாங்க கொஞ்சம் சரக்கு வாங்க வந்திருக்கோம். ஆலமோ இன்னும் உங்க கூட பிசினஸ் பண்ணத்தான் ஆசைப்படுறாரு. அவர் வேற ஆளுகிட்ட போயிருக்கலாம், ஆனா உங்க ரேட் அவருக்கு ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க சரக்கை செக் பண்ணணும். லோரி ரூ கிட்ட நீ மறுபடியும் என்கிட்ட வரதுக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு ரூ, எனக்கு ஆலமோ கிட்ட வேலை பார்க்கறதே ஓகே தான்னு சொல்லிடுறா. பிஷப் அந்த கிளிய பார்த்துட்டு எனக்கு பறவைகள்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். அப்போ லோரியோட பாய் ஃப்ரெண்டு மறுபடியும் ஃபேவலோக்கல் படுக்கைன்னு கிண்டல் பண்றான். இது வெயின செம கடுப்பாக்குது. பிஷப் அந்த கிளி கிட்ட போய் அது குடிக்கிற தண்ணியில ஒரு சின்ன மாத்திரையை போடுறான். லோரி என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அவன் ஒரு இறகை எடுத்து தன் தலையில வச்சுக்கிட்டு காசு எடுத்து காத்துல பறக்க விடுறான். அப்புறம் கையாலேயே ஒரு கண் மாதிரி ஆக்ஷன் காட்டுறான். அந்த காசெல்லாம் டேபிள் மேல விழுது. நேட் தன் பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் சரியாயிடும், உன்னை தூக்கிட்டே வீட்டுக்குள்ள போவேன், இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே வரான். ஆனா வீட்டுக்குள்ள போய் லைட்டை போட்டா அங்க நசீம் சோஃபால உட்காந்துட்டு இருக்காரு. அவரோட ஆளுங்க நேட்டை போட்டு அடிக்கிறாங்க. கேசிய தள்ளி விடுறாங்க. அவ மூஞ்சில ரத்தம் வருது. நேட் படிக்கட்டுல ஏற ட்ரை பண்றான். ஆனா கேசி மூக்குல ரத்தத்தோட கீழே விழுந்து கிடக்கிறான். கேசி அழுதுட்டே இருக்கா. அவளுக்கு பின்னாடியே நேட்டை போட்டு மிதிக்கிறாங்க. அவனை தரையில இழுத்துட்டு வராங்க. அவன் மூஞ்செல்லாம் ரத்தம். எனக்கு என் காசு வேணும்னு சொல்லிட்டு நசீம் நேட்டோட கால் விரலை வெட்டுறாரு. கேசி அலறிட்டு இருக்கும்போது நசீம் அவகிட்ட சொல்றாரு, சில பேருக்கு சொத்து மிஞ்சும், சில பேருக்கு கடன் தான் மிஞ்சும். ரூ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே சைரன் சத்தம் கேக்குது. போலீஸ் ஜன்னலை தட்டி ரூவை வெளியே வர சொல்றாங்க. அவங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஆபீசர்ஸ். ஜூல்ஸ் வீட்டுக்கு போய் எல்லிஸ் அனுப்புன பூக்களை பாக்குறா. லோரி தூங்கிட்டு இருக்கிறாங்க.
அந்த கிளி தண்ணிய குடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சு கூண்டுக்குள்ளேயே செத்து விழுது.